இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை மக்களிடம் கொடுத்து விட்டு ரொம்ப வெளிப்படையாக நம்ம வெளியுறவுத்துறை பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள்லாம் போய் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காரு. எங்களை இன்னொரு ஒரு மாதம் விட்டு விடுங்கள், நாங்கள் ரஷ்யாவில் வாங்கிக் கொள்கிறோம் என்று விலைவாசி என்று சொல்லிவிட்டு இவர்கள் என்ன பண்ணிவிட்டாருன்னா, வேலைவாய்ப்பு எக்ஸ்போர்ட் என்று வரும்போது வேலைவாய்ப்பு வரும், அந்நிய செலாவணி வரும், பங்குச்சந்தை உயரும், தங்க மார்க்கெட் உயரும், எல்லா மார்க்கெட்டும் விவசாய மார்க்கெட்டும் உயரும். இதை இவர்கள் மொத்தமாக மூடி மறைத்து விட்டு மக்களுக்கு சொன்ன பதில், நீங்க அவரோட அறிக்கைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, டிமானிட்டைசேஷன் பண்ணும்போதும் சொன்னது எனக்கு ஜஸ்ட் ஒரு 40 நாள் கொடுங்கன்னு. அதுக்கு பிறகு நாடு என்ன ஆனது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாக்டவுன் என்பதும் இவர் சொன்னது எனக்கு ஜஸ்ட் ஒரு 30 நாள் கொடுங்க, எனக்கு என்னோட சேர்ந்து மணி எடுக்க, எனக்கு விளக்காட்டுங்க, நாடை நான் திருத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு 2 வருஷம் இந்தியா பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டது. இதுவும் என்னை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையை எடுத்து இந்தியாவை நிறுத்தி இருக்கிறார். வரக்கூடிய 2 குவார்ட்டர்லயே எல்லா பிரச்சனையும் வெடிக்க போகிறது. ஏனென்றால் உணவு உற்பத்தியில் பெரிய குழப்பம் ஏற்பட போகிறது. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு சிற்பி இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு, அந்த விலை உயர்வுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதல், அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழல், அதனுடைய தொடர்ச்சியாக ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் ஹோர்முஸ் நீரிணை அப்படின்றது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது பல மாதங்களாக. இதன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய், உலக நாடுகளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் வந்து சேராத காரணத்தினால இன்னைக்கு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம். இதுதான் காரணம். இதன் அடிப்படையில் தான் நான் இந்த கோரிக்கையை நாட்டு மக்களுக்கு முன்வைக்கிறேன் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறாரு. என்ன கோரிக்கைகள் அப்படின்னா, தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், குறைந்த அளவுக்கு பெட்ரோல் டீசலை பயன்படுத்துகிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க, தேவையில்லாமல் கோல்டு வாங்காதீங்க, தேவையில்லாமல் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளாதீங்க, அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க. இந்த மாதிரி பல கோரிக்கைகள் அவர் முன் வச்சிருக்கிறாரு. ஒரு சிம்பாலிக்காக தன் பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய கான்வாயை கட் பண்ணி பிரதமர் 2 கார்களில் போகிற மாதிரியான காட்சிகளாக நேற்று வெளியாகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பாலிக்காக மக்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக, தேவையில்லாமல் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற அந்த விஷயத்தை செய்யுங்க, ஆன்லைன் வகுப்புகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யுங்க அப்படின்றத ஒரு வழிகாட்டுதலாக, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு உத்தரவாக பிறப்பிக்காமல் வழிகாட்டுதலாக ஒன்றிய அரசு, பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே சர்வதேச அளவில் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வின் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா இந்த ரிக்வஸ்ட் அப்படின்றது பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கா? இல்லை வேறு என்ன காரணம்? ஏன்னா உலக அளவில் இந்த கச்சா எண்ணெயால் விலை உயர்வால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் பல இருக்குது. அந்த நாடுகள்லாம் இவ்வளோ பெரிய ரிக்வஸ்ட்லாம் ஒன்றிய அரசின் சார்பாக, அந்த நாட்டு அரசின் சார்பாக முன்வைக்கப்படாத பட்சத்தில் இந்திய அரசின் சார்பாக இப்படி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கறது? கிட்டத்தட்ட பிரதமர் கூறிய அந்த அறிக்கையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை, பிரித்து பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி உங்களோட நிறைவான ஒரு இடத்துல சொன்னதில் இன்ட்ரோடக்டரி கமெண்ட்டில் சொன்னது உண்மையாகவே ஹோர்முஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி என்றால் அதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன? இப்போ உலகத்தின் ஒரு நாளுக்கு நாம் உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெய் ஹோர்முஸிலிருந்து மட்டும்தான் வருகிறதா, இந்த உலக வரைபடத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறதான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதில் தெரியும். நிறைய இடங்கள்ல எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் பல இடங்கள்ல இருந்து வருது. அதுல குறிப்பா சொல்லணும்னா டாப் 10 கண்ட்ரிஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காலேருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 210 to 220 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் வளைகுடால 5 நாடுகள் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 700 to 800 மில்லியன் பேரல்ஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் மேலே காஸ்பியன் அந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா ரஷ்யா பண்ணுது, சைனா பண்ணுது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கனடா பண்ணுது, இந்த பக்கம் இந்தியாவை நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு பேசுறீங்கன்னா இப்படி திரும்பினீங்கன்னா ஆப்பிரிக்காவில் உங்களுக்கு கிடைக்குது, அங்கோலாவில் கிடைக்குது, உங்களுக்கு அதை கிடைக்குது. இந்த பக்கம் நீங்க ரைட் சைட்ல நீங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்தோனேஷியால இருந்து கிடைக்குது, சவுத் அமெரிக்காவில் வெனிசுலால கிடைக்குது. ஸோ அப்ப உண்மையாவே நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது, இந்த பிரதமர் சொல்லும்
ஒரு என்ன சொல்றது தரவு என்பது உண்மைதானா, ஹோர்முஸ்னால் உலகம் நின்று விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பதற்கு நமக்கு மிக அருகில் இருப்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுதான் சீனா என்ற ஒரு நாடு. அந்த வல்லரசாகப்பட்டது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 14 ட்ரில்லியன்லேருந்து 20 ட்ரில்லியன் நோக்கி வந்து வேகமாக முன்னேறிட்டு இருக்கு. 8% 10% growth இருக்கு. அவங்க வந்து இந்த எண்ணெய் வளம் என்பதை எண்ணெயாக பார்க்காமல் எப்படி நம்ம வந்து டிஃபென்ஸுக்கு வந்து நம்ம டிஃபென்ஸ்னா எப்படி முக்கியமா பேசுறோமோ, ஆமா, பாதுகாப்புன்னு பேசுறோம். நாட்டினுடைய எதிர்காலத்தை கருதி பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி தயாராக வச்சிருக்கோம். இப்படிதான் வந்து நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி போய் நமக்கு வந்து ஒரு தோற்றம் கொடுத்தோம்னா டிஃபென்ஸ் வச்சுட்டா இந்தியா பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்து அதுல வந்து பல $1 trillion இன்னைக்கு நீங்க பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து 50 லட்சம் கோடியில வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி 13 லட்சம் டிஃபென்ஸுக்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் ஆயில் எண்ணெயை ஒரு ஒரு கமாடிட்டியாக நாம் பார்த்தோமா? இந்த 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 பிஜேபி கவர்மெண்ட் கமாடிட்டியாக பார்த்தா இல்ல பாதுகாப்பு கமாடிட்டியாக பார்த்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமீப கால தரவுகள் வந்து அதற்கு வந்து சைனா தரவுகள் குறிப்பா சொல்வது என்னவென்றால், சைனா வச்சு ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட கடந்த வருடம் 2025க்கு 2024 பிளானிங் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க சைனா எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் என்ற ஒரு கொடிய மனிதர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்பதை அக்டோபர் மாதம் 23 கணித்து 24 ஆரம்ப காலகட்டத்தில் 25 காலகட்டத்தில் ஃபுல்லா இவங்க வந்து எண்ணெயத்தை வந்து ஆயில் செக்யூரிட்டி என்பதை மனதில் வைத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு தேவையான எண்ணெயை பத்திரமாக சேமித்து வைத்துள்ளார்கள். அதாவது எப்பயுமே ஒரு 6 மாசத்துக்கான பேக்கப் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்து ஆயில் வேர்ல்டுல பேசுற மெயின் வார்த்தையை வந்து இதை வந்து நீங்க ஆயிலா டீல் பண்றீங்களா இல்ல ஆயில் செக்யூரிட்டியா டீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு ஆயில் செக்யூரிட்டியில முக்கியமான 3 நாளுக்கு நீங்க நெட்டை கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஏஐ சொல்ற பதில் வந்து 3 நாடு தான் சொல்லும். உங்களுக்கு சைனாவை சொல்லும், ஜப்பானை சொல்லும், யூஎஸ் சொல்லும். இந்த 3 நாடுகளுமே கணிசமான எண்ணெயை வைத்துள்ளது. நான் சொல்றது வந்து கச்சா எண்ணெய் ஒரு புறம், ப்ராசஸ்ட் ஆயிலையும் வைத்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதையும் பண்ணிக்கிறாங்க, இதையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அப்போ வந்து இந்த பிரதமர் சொல்லும் குற்றச்சாட்டோ இல்லை வந்து கருத்தோ இல்லை ஹோர்முஸ் என்ற பிரச்சனை வந்து ஒரு பூதமாக நமக்கு காண்பித்தது உண்மையா அப்படின்னா இல்லை என்பது இந்த சைனா செய்திருக்கிற வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் பிளானிங்ல இந்தியாவை போல் 4 நாடுகளை நம்பி இல்லாமல், தட் இஸ் 40% நீங்க ரஷ்யாவை நம்பி இருந்தீர்கள். ஒரு 3 வருடம் முன்னாடி வரைக்கும் ஈராக்கை சற்று நம்பி இருந்தீர்கள். ஈரான் கூட பெருசா இல்லை, ஏன்னா ஈரான் ஓவர் பீரியட் குறைச்சிட்டாங்க இவங்க. ஆக்சுவலா ஈரான்ல இருந்து இவங்க வாங்குறது இல்லை. ஹோர்முஸ் தான் இவங்களுக்கு பிரச்சனையை தவிர ஈரான் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் என்ன செய்தது என்றால், ரஷ்யாவையே முழுதும் நம்பி அதற்கு மாற்றான ஒரு 8-10 நாடுகள் எப்படி வந்து நீங்க சீனா ஆயில் சப்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் பல்வேறு இடங்களில் அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் சப்ளைன்றது. ஒரு குறிப்பிட்ட ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டையோ இதையோ நம்பாமல் தெளிவாக இவர்கள் செய்த வேலை என்னவென்றா, இங்க இந்த இடம் எப்பயுமே பிரச்சனைக்குரிய இடம் தான், அமெரிக்காவுக்கு பிரச்சனைக்குரிய இடம் என்று தெரிந்து கனடாவிலிருந்தும் வாங்கி எல்லாத்தையும் ஈக்குவலா கிட்டத்தட்ட ஒரு 8-10% தான் ஒரு நாடை நம்பி இருப்பது. என்னென்ன நாடுகள்ல சைனா அது மாதிரி வாங்குறாங்க, என்னென்ன ரீஜன்ல இருந்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு நாடு ஒன்னு ரீஜன். நீங்க வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பசிபிக் ரீஜன்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க, இந்திய பெருங்கடல் ரீஜன்ல இருந்து வாங்குறாங்க, அந்த பக்கம் நீங்க காஷ்மீர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா நாடுகளா போனோம்னு சொன்னீங்கன்னா ரஷ்யால இருந்து வாங்குறாங்க, ஓகே, வெனிசுலால இருந்து வாங்குறாங்க, கனடால இருந்து வாங்குறாங்க, இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா கரிபியன்ல 2-3 கண்ட்ரில இருந்து வாங்குறாங்க, ஆப்பிரிக்கால இருந்து வாங்குறாங்க, ஈரான்ல இருந்து வாங்குறாங்க. அங்கேயும் பலம் இருக்கிறது. எப்படி வந்து சீனாக்கு வந்து ஆப்பிரிக்கா வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் லாங்கும், நமக்கு வந்து ஒரு பெரிய சவால் கிடையாது. நீங்க பாம்பே ஹைல இருந்து நீங்க இங்க போறது வந்து பெரிய. அப்ப ஏன் நீங்கள் இந்த நாடுகளை அணுகுவதற்கு அவ்வளவு உங்களுக்கு தயக்கம்? அதற்கும் அமெரிக்கா பர்மிஷன் கேட்டுதான் பண்ணணுமா? இப்ப அடுத்த கேள்வி என்னோட கேள்வி அதுவாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த நாடுகள் இடமிருந்தெல்லாம் ஆயில வாங்குவது, எண்ணெயை வாங்குவதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையிலேயே இவர்கள் யாரோ ஒருத்தருடைய உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா? உண்மை சார். 2 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் ஒரு பத்திரிகை போட்டிருக்கிறார் நினைக்கிறேன்.
வி ரிக்வெஸ்ட் யுவர் கைண்ட் பர்மிஷன். இது பதிவு வந்திருக்கு முந்தா நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். வி ரிக்வெஸ்ட் யுவர் கைண்ட் பர்மிஷன் டு ரிலீஸ் த வெசல்ஸ் ஆஃப் ரஷ்யா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன். ஏதோ ஒரு வெசல் வந்து லாக் ஆயிருக்க போகுது. ஒன்று வந்து எல்பிஜி, ஒன்று வந்து ஆயில் வெசல். அப்படி என்றால் சீனா வந்து அமெரிக்காவை கேட்டு தான் செய்துதான். அதற்கு இவர்கள் சொல்லும் பதில் என்னன்னா, இல்ல மே 16 நாளையோட ஐ திங்க் சாங்ஷன் அந்த இது இருக்கு பாருங்க, சப்சிடைஸ்ட் ஆயில வந்து ரஷ்யாவில் வாங்கிக்கலாம்னு சொன்னது வந்து வித் சம் கண்டிஷன்ஸ், வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வந்து அமெரிக்கா அலோவ் பண்ணிருக்கு இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. இதற்கு இவர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் இந்தியாவா இல்ல வந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்யும் இந்தியாவா? இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை மக்களிடம் கொடுத்து விட்டு நீங்கள் 2 நாளைக்கு முன்பு ரொம்ப வெளிப்படையாக நம்ம வெளியுறவுத்துறை மற்றும் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள்லாம் போய் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காரு. எங்களை இன்னொரு 1 மாசம் விட்டு விடுங்கள், நாங்க வந்து ரஷ்யாவில் வாங்கிக் கொள்கிறோம். இது அவமானமான ஒரு விஷயம். நிச்சயமாக அவமானமான விஷயம். இது வந்து இன்னைக்கு கரண்ட்ல பாக்குறேன். 1 year 1.5 year நீங்களே அவ்வளவு பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இப்ப முன்னாடி சொன்ன அந்த சைனா விஷயம் தான் சொன்னேன். இந்தோனேஷியால இருந்து வாங்கியிருக்காங்க, மலேசியால இருந்து கூட வாங்குது. இந்தோனேஷியா வாங்கியிருக்காங்க, மலேசியால இருந்து வாங்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் சின்ன ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ், சின்ன கண்ட்ரிஸ் அவங்களோட, அதுதான் நான் சொல்ல வருது. அந்த ஆயில் ஷாக்ன்ற வார்த்தையை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் மிகப்பெரிய பொருளாதாரம், நாம் மிகப்பெரிய வல்லரசு, நாம் வந்து தொழிலிலும் சரி மனித வளத்திலும் சரி நம்ம வந்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு வந்து செயல்முறையை கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்பே செய்து விட்டார்கள். அதனால்தான் இன்றும் பத்திரிகையில் பார்த்தால் அவர்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி ரஷ்யாவென்ற ஆயில் நின்றாலும் நிற்காவிட்டால் அவருக்கு கவலையே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரும் கருத்து. அப்படி என்றால் உங்க விஸ்வகுரு உண்மையாகவே விஸ்வகுருவா, இல்ல வந்து விஸ்வகுரு என்பது வந்து வேற யாரோ குரு இவருக்கு இருக்காரு, இவர் விஸ்வாவை மட்டும் இருக்காருன்ற சந்தேகம் வருது இப்ப எனக்கு ஆக்சுவலா. ஸோ மிகவும் வருந்த வேண்டிய விஷயம். நான் ஏன் இந்த பாயிண்ட் இப்ப சொல்றேன்னா, இப்ப சமீப காலமா இப்ப சைனாவுக்கு இவ்வளவு நாடுகள் எண்ணெய் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியா கேட்டா இந்த நாடுகள் எல்லாம் ஆயில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவோட உத்தரவு வரணும், அமெரிக்கா கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்றது செகண்டரி. இவங்களே நேரடியாக கேட்டா இவங்க எண்ணெய் கொடுப்பதற்கு ஏதாவது தயக்கம் இருக்குமா? இவங்களுக்கு தயக்கம் இருக்கும் சார். எண்ணெயிலும் நீங்க ஜாதி பாத்தீங்கன்னா அப்படி நீங்க பாருங்களேன். நீங்க நான் எப்படி வந்து எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் மலேசியாவிலிருந்து போய் எண்ணெய் கேட்பது? நான் ஒரு இந்துத்துவா என்ற ஒரு போர்வை. இப்ப நீங்க இந்த ஈரான் பிரச்சனையே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது என்ன பிரச்சனை? இது வந்து யூதர்களுக்கும் ஒரு ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்டா தான் பாக்குறாங்களே தவிர இதை ட்ரேட் கான்ஃபிளிக்டா பார்க்கல. இவங்க கிட்ட இருந்து எதுக்கு நம்ம வாங்கணும்? இந்த வளத்தை வந்து இங்கிருந்து நிறுத்திவிட்டு நாம் வந்து வெனிசுலாவில் இருந்து உலகத்திற்கு எண்ணெய் சப்ளை பண்ண வேண்டும். நான் அமெரிக்கா, ஏன்னா இதையும் அதிகம் கூட்டும்போது வெனிசுலாவோட ஆயில் ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 307 பில்லியன் பேரல்ஸ் ரிசர்வ் வச்சிருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருக்க உற்பத்தி. ஸோ அதனால இந்த எண்ணெய் அங்க கொடுத்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து யூதர்களின் எண்ணெய்ன்ற மாதிரி எடுத்துன்னு போவாங்க. ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், நான் அங்கோலாவிலிருந்து வாங்கினால் அதில் ஏதோ மதம் வருமோ, அப்ப நம்ம வந்து எதுக்கும் நம்ம வந்து அமெரிக்காவே கேட்டு விடும். இந்த எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் பார்த்து சொல்லுங்க, இது வந்து இந்து மதம் சார்ந்த எண்ணெயா இல்ல வந்து இது வந்து வேற? இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மலேசியா இன்றல்ல, நம்ம இந்தியாவிலேயே நீங்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்த்திருக்கலாம். பல நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 18 நாடுகளிலிருந்து நாம் வாங்கியிருக்கிறோம். நாம் ஆயில் செக்யூரிட்டி நன்றாக மேனேஜ் செய்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. நீங்க 2000 வெறும் ஒரே ரீஜனை நம்பி இல்லாம பல நாடுகள்ல இருந்து வாங்கியிருக்கோம். இன்று ஆஸ் ஆஃப் 26-25 நீங்க தரவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை 2017 தரவை கிட்டத்தட்ட 8-10 நாடுகள் இருந்தது குறைந்து, கணிசமாக குறைந்து 4 நாடுகளில், அந்த 4 நாடுகளில் குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 50% வரை நாம் இறக்குமதி செய்திருக்கிறோம். அப்படி என்றால் உங்களுக்கு பல நாடுகள், பல ரீஜன் என்ற அந்த சைனா எடுத்த பார்வையை உங்களுக்கு புரியவில்லை, இல்லை நீங்க எடுக்க விரும்பவில்லை, இல்லை உங்களுக்கு யாரிடமிருந்தோ ஒரு அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்க வேண்டும். ஆக்சுவலா வளங்கள் இருக்கின்றன. 1.7 ட்ரில்லியன் ஆயில் ரிசர்வ் வந்து உலகத்தை சுற்றி பல்வேறு இடங்களில் இருக்கு. இந்தியா இந்த பக்கம் கை காட்டின இருக்குது, அந்த பக்கம் கை காட்டின இருக்குது, வடக்கில் இருக்குது, தெற்கில். ஆனால் உங்களுக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? இப்ப அதை சொல்வதை விட்டு இல்லை இப்படி பார்க்கலாம்ல. உதாரணத்துக்கு யுக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கினதுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் விதித்த தடையின் காரணமாக ரஷ்யாவால் ஆயில் ஏற்றுமதி செய்ய முடியலை. ஆகவே ரஷ்யாவுடைய எண்ணெயினுடைய விலை குறைந்துச்சு.
அப்போ எண்ணெய் விலை குறையும் பொழுது இந்த குறைவான விலையில் எண்ணெய் வாங்குவது ஒரு புத்திசாலித்தனம். அதன் அடிப்படையில் மற்ற நாடுகளிடமிருந்து வாங்கிக்கிட்டு இருக்கக்கூட அந்த ஆயிலுடைய இதை குறைச்சிட்டு நான் ரஷ்யா கிட்ட வாங்குறேன், இல்லைன்னா அந்த நாடுகள்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டு ரஷ்யா கிட்ட வாங்குறேன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்க்க போனால், பொருளாதார அடிப்படையில் பார்க்க போனால் அது வந்து ஒரு சரியான நடவடிக்கையா இல்லை அதுவும் கூட தவறான நடவடிக்கை? அதுவும் தவறான நடவடிக்கை. இவர்கள் அப்படி ஒரு தோற்றம் கொடுத்தார்கள். ரஷ்ய எண்ணெய் மட்டும்தான் உலகத்திலேயே மிக கம்மியான விலையில் கொடுத்ததாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது. நான் படித்த வரையில் KPLER என்ற ஒரு வலைதளம் இருக்கு. அதுல எல்லா டேட்டா வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா KPLER சொல்லக்கூடியது வந்து பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் பற்றி அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அமெரிக்கா எண்ணெயை தவிர ஆர் கனடா எண்ணெயை தவிர ஒரு சில ஈவன் வெனிசுலாவுமே வந்து எண்ணெய் விலை மிக மிக கம்மி. மலேசியாவின் எண்ணெய் மிகவும் கம்மி. அது ப்ராசஸிங்கில் வேணால் உங்களுக்கு இங்கே அடிஷ்னல் கொஞ்சம் பேர்டன் வரலாம், காஸ்ட் பேர்டன் வரலாமே தவிர இவர்கள் சொல்லுவது போல ரஷ்யா வந்து ஒரு தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிர்பந்தத்தினால் நமக்கு கம்மியாக கொடுத்தது, சாங்ஷன் வந்தது, மற்ற பிரச்சனைகள் லாங் டேர்ம்ல அது இருக்க போறது இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நல்லா உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால நான் சொல்வது என்னவென்றால், இவர்கள் ஏன் வந்து ஒரு குதிரைக்கு கட்டிய லாடம் போல ரஷ்யா 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 என்று இவர்கள் ரஷ்யாவை நோக்கி போனார்கள்? ஏன் மற்ற நாடுகள் கொடுக்க விரும்பின, கொடுத்திருக்கின்ற இந்தியாவுக்கு 18 நாடுகள் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கின்றன. அந்த 18 நாடுகள் உலகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கு. வெனிசுலாவிலிருந்துமே நம்ம கணிசமான எண்ணெய் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். இப்பொழுது அதெல்லாம் எங்கே சென்றது? அதுதான் என்னோட. அப்படி என்றால் உங்களுக்கு உண்மையாகவே ஆயில் செக்யூரிட்டி மீது உங்களுக்கு விருப்பமே கிடையாது. இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை என்பது வளைகுடா என்பது இன்றல்ல நேற்றல்ல 1980 இந்த பிரச்சனை 70 இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த RSSக்கு என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை என்ற ஒரு கேள்வி தான் நான் கேட்க வேண்டும். சரி, இப்போ எல்லாருக்குமே இன்னொரு கேள்வி இருக்கு. உண்மையிலே இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ல நடக்கக்கூடிய அந்த பதற்றம் காரணமாகத்தான் இந்த மாதிரியான மெஷர்ஸை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு பிரதமர் சொன்னாரா? எல்லாரும் வந்து சிக்கனமாக நடந்துக்கங்க, கோல்டு வாங்காதீங்க, தேவைக்கு அதிகமாக வாங்காதீங்க அப்படின்னு சொன்ன இதனுடைய காரணம், பின்னணி அப்படின்றது உண்மையிலேயே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ல நிலவக்கூடிய பதற்றம் தானா? நிச்சயமாக கிடையாது. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் என்ற ஒரு பிரச்சனையை உங்களுக்கு பூதம் போல காண்பித்து இவர்கள் நிதி மேலாண்மையில் இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை இவர்கள் சொல்ல விரும்புவதில்லை. நீங்கள் எப்படி எண்ணெயை பற்றி கூறினீர்களோ, இவர்களுக்கு பொருள் பரிமாற்றம், தட் இஸ் ட்ரேட், ஏற்றுமதி இறக்குமதி செய்வதிலும் இவர்கள் வந்து தன்னோட RSS கொள்கைக்கு ஈடான நாடுகளை தேடுகிறார்கள். அதில் வந்த பிரச்சனை தான் இந்தியா கிட்டத்தட்ட கடந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2014க்கும் 2024-25க்கும் இடையே இவர்கள் ஏற்றுமதி ஒரு 100% மேல் உயரவில்லை. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் 39 லட்சம் கோடி இருந்த ஏற்றுமதியாக 18 லட்சம் கோடியாக இருந்த ஏற்றுமதி 2014 காங்கிரஸ் விட்டு செல்லும் போது இருந்த ஏற்றுமதி ஆகப்பட்டது இன்று சொற்பமான 32 லட்சம் கோடி. அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 100% வளர்ச்சி. நான் ஏது சொல்லுகின்ற ஒரு பின்வரும் கருத்து சொல்றேன். 2004க்கும் 2014க்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் ஆரம்ப காலகட்டத்தில் 3,90,000 லட்ச கோடிகள் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம். 14-15 வரும்போது 19 லட்சம் கோடி ஏற்றுமதியை அடைந்தோம். அப்படி என்றால் அப்ப ஏற்றுமதி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்நிய செலாவணி உள்ளே வருகிறது, நாட்டில் ஸ்திரத்தன்மை. சரியா சொல்றதா இருந்தா காங்கிரஸ் ஆண்ட அந்த 10 ஆண்டுகள்ல ஏற்றுமதி பல மடங்கு உயர்ந்திருக்கு. 6 மடங்கு. 2004 இருந்து 2014 இடையில 6 மடங்கு உயர்ந்திருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2014 இருந்து 2024-25 இந்த இடைப்பட்ட காலத்துல வெறும் 100% தான் வளர்ந்திருக்கு. அதாவது 1 மடங்கு வளர்ந்திருக்கு. 1 மடங்கு. இங்குதான் பிரச்சனை. இவர்கள் தெளிவாக எடுத்த முடிவு. நீங்க பொறுமையா நீங்க வந்து ஒரு கடந்த 7 வருடத்தில் இந்த பிரதமர் என்ன செய்தார், என்ன பைலேட்டரல் ட்ரீட்டில பார்த்தா RCEP இருந்து வெளியில வந்தார். ரொம்ப எங்கெங்கெல்லாம் பைலேட்டரல் ட்ரீட்டி வருதோ, எங்கெல்லாம் ரீஜனல் ட்ரீட்டி வருதோ அதெல்லாம் இந்தியா விலகி கொண்டே வந்தது. அதற்கு இவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், தற்சார்பு செய்தால் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் செய்து விடலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் என்ற வார்த்தை பொதுமக்களுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தையாக விலைவாசி என்று சொல்லிவிட்டு இவர்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, வேலைவாய்ப்பு எக்ஸ்போர்ட் என்று வரும்போது வேலைவாய்ப்பு வரும், அந்நிய செலாவணி வரும், பங்குச்சந்தை உயரும், தங்க மார்க்கெட் உயரும்,
எல்லா மார்க்கெட்டும், விவசாய மார்க்கெட்டும் உயரும். இதை இவர்கள் மொத்தமாக மூடி மறைத்து விட்டு மக்களுக்கு சொன்ன பதில் ஏற்றுமதியை பற்றி பேசாமல், நாங்கள் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தி கொடுத்தோம். இன்று வரை அதே கருத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனால் விலைவாசியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய சேமிப்பு. ஒரு தனி மனிதனின் சேமிப்பு நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட இருக்க பணம், இல்லை என்கிட்ட இருக்க டெபாசிட், என்கிட்ட இருக்க நிலம், இல்லாட்டி தங்க நகை, ஏதோ சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு நாட்டின் சேமிப்பு என்பது 2 தான். சமீப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று தங்க சேமிப்பா வச்சுட்டு இருக்காங்க சில நாடுகள். ஓகே, ஆனால் பெரும்பாலான நாடுகள் 100-200 நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் ஒரு 10-12% தங்க வச்சிருக்க முடியாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸாக வச்சிருக்காங்க, கரன்சி ரிசர்வ். அது ரெம்னிபியாக இருக்கலாம், யுவானாக இருக்கலாம், டாலராக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், எதை வேணா வைத்திருக்கலாம். இப்பொழுது பிரச்சனையே அங்குதான் வந்திருக்கிறது. ஸோ நான் சொன்ன அந்த 2014க்கும் 2025க்கும் ஆனது என்ன, அங்குதான் இப்போ இவர்கள் மொத்தமாக மூடி மறைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னிடம் டாலர் இல்லை, என்னிடம் கச்சா எண்ணெய் இல்லை என்பது பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்களோ நாங்களோ சாப்பிடுவது அவருக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் நான் பணத்தை எங்கே தேடுவேன் இறக்குமதி செய்வதற்கு? அப்படி என்றால் இந்தியாவிடம் இன்று இருக்கும் கையிருப்பு, எண்ணெய் கையிருப்புல நான் சொல்றது டாலர் கையிருப்பு எவ்வளவு என்று கேட்டால் கிட்டத்தட்ட 690-700 பில்லியன் டாலர். இது இந்த நம்பரை கேட்டா பெரிய நம்பரா, நல்லதானே இருக்கு அப்படின்னு தோணும் எல்லாருக்குமே. ஆனால் உண்மை அதுவல்ல. ஏனென்றால் ஒரு 300 லட்சம் கோடி பொருளாதாரத்தை இயக்குவதற்கு கிட்டத்தட்ட நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு கையிருப்பு என்ன? ஏன்னா பொருள் பரிமாற்றம், இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் வரும்பொழுது நமக்கு தேவை குறைந்தபட்சம் 1200 பில்லியன் டாலர் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிறது அதுக்கு பாதியில தான் இருக்கு. சோ காரணம் அதுதான் நான் சொன்ன காரணம். ஏன் இது நமக்கு கிடைக்கவில்லை? ஏனென்றால் நீங்கள் எடுத்த இந்துத்துவா கொள்கையினால் இந்த நாடுகள் எங்களுடன் யார் இங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் தோல்வி. 2வது முறை முடிந்து 3வது முறை ஆரம்பித்த உடனே ஒரு ஃபிளைட் ஆஃப் கேபிட்டலும் ஆரம்பித்தது. கேபிட்டல் அக்கவுண்ட், அதாவது இங்க முதலீடு செய்த நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் அதுவும் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளில போயிட்டாங்க. சோ அப்ப உங்களுக்கு பணம் எங்கே சென்றிருக்கிறது? நமக்கு எங்கே வராமல் போனது? டாலர் வர வேண்டிய டாலர் எக்ஸ்போர்ட்ல, பிரைமரியா எக்ஸ்போர்ட்ல வந்திருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ல ஏற்றுமதியில் விருப்பம் இல்லை. அதற்கு மாறாக நீங்கள் கணிசமாக இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கணிசமாக கிட்டத்தட்ட நம் இறக்குமதி பெரும்பாலும் இன்று சைனாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக. நாம் சைனாவுக்கு போட்டியாக இருந்த ஒரு காலகட்டம் போய் 2014க்கு முன்பு இருந்த போட்டி போய் இன்று சைனா நம் பொருட்களே அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மிஷினரி, நீங்க பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட் எக்யூப்மெண்ட்ல இருந்து ஆட்டோமொபைல் கம்பெனில ஒரு 14 துறையில் இந்தியா முன்னோடியாக இருந்த நாடு. இன்று அதெல்லாம் இன்று அந்த பொசிஷன் யார் எடுத்திருக்கிறது என்று கேட்டால் ஒன்று சைனா இருக்குது. சைனாவை சார்ந்து இருக்கக்கூடிய வியட்நாம் இல்லை பங்களாதேஷ் போன்ற ரெடிமேட் கார்மெண்ட் போன்றன. அதனால் ஒரு புறம் நம் ஏற்றுமதியில் தோற்றுவிட்டோம், கணிசமாக தோற்றுவிட்டோம். அடுத்து வந்த பிரச்சனை உங்களோட பிளைட் ஆஃப் கேபிட்டல்ல இங்கிருந்து இதுல போனதுனால முதலீடுகள் வெளியில போனது, அது போனது கேபிட்டல் அக்கவுண்ட்ல. இது 2ம் நம்பிக்கைத்தன்மை இல்லை என்று தெரிந்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் மார்க்கெட் என்று உருகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 3ம் சேர்ந்து செல்லும் பொழுது FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், நீங்க தொடர்ந்து கடந்த 2 வருடம் பார்த்து இவர் 3ஆம் முறை வென்ற பிறகு எல்லாருக்குமே ஒரு விருப்பு வந்துட்டு, ஐயோ இன்னுமா இந்த ஆட்சி தொடர்கிறது என்றவுடன் சராசரியாக இன்று ஒவ்வொரு மாதமும் உங்களோட BSE NSEயோட FII எக்ஸிட் எவ்வளோ, நெட் எக்ஸிட்னு சொல்லுவாங்க, நெட் எக்ஸிட் ஆர் நெட் சேல்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு கடந்த 24 மாதமாக 30,000 கோடி வெளியே சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 3ம் சேர்ந்ததால் தான் இந்தியா இன்று ஓர்முசை கை காமித்து விட்டு உங்கள் செலவை கைத்து போய் எங்களால் இனி சாப்பிடுவது கூட எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் செல்போனுக்குமே இவருக்கு சொல்வார்கள், செல்போன் ரீப்ளேஸ் பண்ணதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு செய்யுங்க, இல்லை லேப்டாப்பை சற்று யோசிச்சு செய்யுங்கள், அப்படி என்ற எல்லா பிரச்சனைகளும் வரப்போகிறது. சரி, உண்மையில பிரச்சனை வரப்போகுதா அப்படின்றத எல்லாருடைய எண்ணமும் கேள்வியும். ஏன்னா இப்போ இது வெறும் வழிகாட்டுதல் தான், வெறும் ஒரு அட்வைசரி தான். இது உத்தரவு கிடையாது, இது குறைச்சிக்கங்க. சார், இந்த பிரதமரை பொறுத்தவரை நான் நம்பியதே கிடையாது. என்ற எல்லாமே சின்னது என்றுதான் ஆரம்பித்தார். நீங்க அவரோட அறிக்கைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணும்போதும் சொன்னது எனக்கு ஜஸ்ட் ஒரு 40 நாள் கொடுங்கன்னு. அதுக்கு பிறகு நாடு என்ன ஆனது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
லாக்டவுன் என்பதும் இவர் சொன்னது எனக்கு ஜஸ்ட் ஒரு 30 நாள் கொடுங்க, எனக்கு என்னோட சேர்ந்து மணி எடுங்க, எனக்கு விளக்காட்டுங்க, நாடை வந்து நான் திருத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு 2 வருஷம் இந்தியா பெரிய ஆபத்தில் சிக்கி கொண்டது. இதுவும் என்னை பொறுத்தவரை மறைமுகமாக இவர் நம்மளை ஏமாற்றித்தான் கொண்டிருக்கிறார். இதை நாம் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் அதனை வேறு விதமாக சொல்கிறேன். ஒரு ஒரு பொருளாதாரம், ஓகே, ஒரு பொருளாதாரம் வந்து 300 லட்சம் கோடி என்று சொல்லுவாங்க. பேங்கர் லாங்குவேஜில் ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லுவார்கள். ஓகே, ஒரு கம்பெனி நடத்துவதற்கு இந்த இன்னைக்கு சுச்சுவேஷன் இப்படி சரியில்லைன்னா இவ்வளோ ஓடி எடுங்க, இவ்வளோ சிசி எடுங்க, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால்தான் உங்களால் வந்து இந்த நிர்வாகத்தை இயக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு கலெக்ஷன் அதிகமாகுது, சேல்ஸ் டவுன் ஆகுதுன்னு சொல்லும்போது அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல். இன்று சர்வதேச பொருளாதாரமும் சரியில்லை, உள்நாட்டு பொருளாதாரத்திலும் மந்த நிலை. நான் சொல்வது 2023-24 முதல். ஓகே, உண்மையான பொருளாதாரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், 3.1% தான். நீங்கள் வெளியில் வந்து 7.2 அதெல்லாம் சொல்லுவீங்க, அது வேற கதை. அப்படி என்றால் உங்களிடம் இருக்க வேண்டிய அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல், நான் சாதாரண நிலையிலேயே நான் சொன்ன ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளோ சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 1200 பில்லியன் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் கையிருப்பு. ஆனால் உங்களிடம் இருப்பது இன்னும் எவ்வளோ, 650 தான் இருக்குது. ஸோ அப்போ கிரைசிஸில் இருக்குமா இல்லையா? அப்போ சீரியஸான கிரைசிஸில் இருக்கும். அது தவிர வரக்கூடிய ஒரு வருடத்தில் இப்போ ஒரு மாசமா ட்ரம்ப் வந்து ஒரு கமாடிட்டி வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பேன் அறிவிது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் சொல்லியிருக்காரு, சில ஸ்பெசிஃபிக் குட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ என்னைக்கு என்ன வரும்னு தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட 20% ஏற்றுமதி இந்த பக்கம் ஹோர்முஸில் லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடந்த 2 மாதத்தில் மட்டும் உங்களுக்கு அந்நிய செலாவணி நின்று விட்டது. மாறாக உங்களுக்கு இறக்குமதிக்கு பொருட்களுக்கு பணம் கையில் இல்லை. என்ன செய்ய போக, இந்த ஏற்றுமதி செய்தால் இந்த பணத்தை வைத்து இங்கு நீங்க கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்பொழுது எங்கிருந்து அந்த பணம் வரப்போகிறது? உங்களோட கையிருப்பு இன்னொரு 3 மாசம் நிற்குமா? அப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நான் அப்படி புரிந்து கொள்ளலாமா? ஒரு 4 மாசம் உங்க கையிருப்பு இருக்குமா? அப்ப என்னால் எண்ணெயும் வாங்க முடியாது, என்னால் வந்து கெமிக்கல்ஸும் வாங்க முடியாது. ஒருபடி மேலே போயிட்டார் அவர் என்ன சொல்றாரு என்றால், உரமும் நீங்கள் கொஞ்சம் சற்று யோசிச்சு செய்யுங்களா, அப்ப உரத்துக்கு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா இவர் பெரிய பிரச்சனையை எடுத்து போய் இந்தியாவை நிறுத்தி இருக்கிறார். வரக்கூடிய 2 குவார்ட்டர்லேயே எல்லா பிரச்சனையும் வெடிக்க போகிறது. ஏனென்றால் உணவு உற்பத்தியில் பெரிய குழப்பம் ஏற்பட போகிறது. ஏன்னா நீங்க உரம் இல்லை என்று சொல்லிவிட்டீங்க, எனக்கு உரம் இறக்குமதி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுத்திருக்கும் தகவல்னா ஹோர்முஸ்னால் தான் உரம் என்று சொல்லி, ஹோர்முஸில் இருந்து மட்டும் உரம் வாங்க வேண்டும் என்று இல்லையே. எந்தெந்த ஆயில் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆயில் சைனா இம்போர்ட் பண்ணுதோ அதே ஆயில் கம்பெனியில் நீங்கள் நேப்தாவை கேட்டால் கொடுக்க போகிறாங்க, யூரியாவை கேட்டால் கொடுக்க போகிறாங்க. ஸோ இவர் கொடுக்கும் ஒரு பிக் பிக்சர்னா ஹோர்முஸ் தான் பிரச்சனை. அதனால தான் இந்த உலகமும் நின்றுவிட்டு, அதனால தான் இந்தியா எந்த நாடும் இருக்கவில்லை. ஒரு சில நாடுகள், ஒரு சில ஐரோப்பா நாடுகள் அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டை நம்பி ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்க. ஆனால் இந்த லெவலுக்கு செல்லுங்க. இன்னொரு நிறைவு கருத்தாலும் சொல்லுகிறேன். இவர்கள் சொல்வது போல சைனா வந்து அப்படி என்றால் வந்து தங்கம் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டதா? கடந்த 18 மாசத்தில் சைனா தொடர்ந்து மாதத்துக்கு மாதம், இது என்னுடைய தகவல்ல, வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட தகவல், மாதத்துக்கு மாதம் 20 டன் தங்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் அங்க அரசு அதிபர்களே தெளிவாக தெரிவித்திருப்பது, பத்திரிகைகள் வந்த செய்தி, தனி மனிதர்கள் தயவு செய்து தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். சைனா அப்படி ஒரு உத்தரவு பண்ணியிருக்கிறார்கள். இன்றும் நீங்க செய்தியை பார்த்தீர்களால் சைனா வந்து தனி மனிதருக்கு தெரிவித்திருக்கும் தகவல், தயவு செய்து முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லி, அந்த தரவிலும் பார்த்தால் ஏற்றம் தான், குறையவில்லை. மாதத்திற்கு மாதம் கடந்த 12 முதல் 18 மாதத்தில் சைனாவில் தனி மனிதர்கள் தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் உண்மையாவே தங்கம் தருவதில் ஏதாவது பற்றாக்குறையா, இல்ல ஹோர்முஸ் வழியாக தான் தங்கம் வருகிறதா? தங்கம் எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு தங்கம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது, ஒரு சின்ன 300 டன்னோ 400 டன் வருகிறது. சீனாவிலிருந்து வருகிறது, ரஷ்யாவிலிருந்து, சவுத் ஆப்பிரிக்கா, கிட்டத்தட்ட 14 நாடு. நான் எப்படி வந்து ஆயில் சப்ளைக்கு வந்து 14 நாடுகள் சொன்னோம், இவர் நம்மளை நன்றாக ஏமாத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெரிய பிரச்சனையை தரப்போகிறார். இன்னும் நான் சற்று வித்தியாசமாக சொல்ல வேண்டும், விஜய் வந்து அங்கே கஜானா காலி என்றால் இவர் சொல்ல வேண்டியது இங்கே நரேந்திர மோடி போய், சார் ஐயா உங்களிடம் தான், உங்க கஜானா தான் காலி போல எனக்கு சந்தேகம் வருகிறது சொல்ல வேண்டிய கரெக்டான இடத்துல சொல்லி இருக்க வேண்டும். ஸோ நமக்கு ஒயிட் பேப்பர் சென்ட்ரல்ல இருந்து வரணும். உண்மையான ஒயிட் பேப்பர் ஆயில்ல இருந்து வரணும், கரன்சியிலிருந்து வர வேண்டும்.
இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலையை நோக்கி இந்தியா சென்றுகிறது. ஐசியூவில் என்ட்ராகி விட்டது. அக்டோபர் மாதம் ஐசியூவில் என்ட்ராகி விட்டது. ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. இருந்தாலும் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுடைய நலனை கருதி ஆவண செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.